இதுவரைக்கும் எவ்வளோ புக் லான்ச் ஈவெண்ட்லாம் நடந்திருக்கு. ஆனா இப்பொழுது எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் அப்படின்ற சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தினுடைய லான்ச் அப்போ மட்டும் ஏன் இவ்வளோ பரபரப்பா பேசுறாங்க? அதுவும் இல்லாம இந்த ஒரு புக் லான்ச் ஈவெண்ட்ல கலந்துக்கணுங்க யாரு, கலந்துக்கிறேன்னு சொல்லிட்டு வராம இருந்தது யாரு, அதுக்கப்புறமா இங்க வந்திருக்கக்கூடிய அனைவரும் பேசக்கூடியது என்ன, பேசினது என்ன, அதுக்கப்புறமா விஜய் அவர்கள் என்ன என்னது விஜயா? ஆமாங்க, தளபதி விஜய் இதுக்கப்புறமா சொல்லக்கூடாது. இனி அவர் தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் அவர்கள் அப்படின்னு தான் குறிப்பிட்டாங்க. அந்த மேடை முழுக்க எல்லா இடத்துலையுமே தளபதின்னு சொல்லிட்டு ஒரு வார்த்தை கூட மென்ஷன் பண்ணல. அதுவும் இல்லாம விக்கிரவாண்டி மாநாட்டிற்கு அப்புறம், மிகப்பெரிய ஒரு மாநாட்டிற்கு அப்புறம் இப்பதான் வந்து தலையை கொஞ்சம் வெளியே காட்டுறாரு நம்முடைய விஜய். ஸோ இதனுடைய முழு பின்னணியை தான் நாம இப்போ பார்க்க போறோம். எல்லாருக்குமான தலைவர் அம்பேத்கர் இந்த புத்தகத்தினுடைய லான்ச் அப்போ ஒரு 4 பேர் வந்து மேடையில் அமர்ந்திருந்தாங்க. யாருப்பா அவங்கன்னு கேட்குறீங்களா? ஃபர்ஸ்ட் வந்து நீதிபதி சந்துரு. இவர் வந்து ஜெய்பீம் படத்துல சூர்யா ஒரு கதாபாத்திரத்துல நடிச்சிருப்பாரு. அந்த கதாபாத்திரத்தினுடைய உண்மை முகம் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஓய்வு பெற்ற இந்த நீதிபதி சந்துரு தான். அதுக்கப்புறமா சீனிவாசன். யாருப்பா இந்த சீனிவாசன்? விகடன் குழுமம் தலைவர். அதாவது விகடன் தான் வந்து இந்த புத்தக வெளியீடுக்கான ஸ்டேஜ் எல்லாருமே அமைச்சது வந்து அந்த விகடன் குழுமம் தான். அதனுடைய தலைவரும் ஒரு பக்கம் உட்கார்ந்து இருந்தாரு. அதுக்கப்புறமா விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய பொதுச் செயலாளர் ஆதவ் அர்ஜுனா வந்து இதுல கலந்துக்கிட்டாரு. அவர் தான் ஒரு பக்கம் புழக்க பிளந்து விட்டு போயிட்டாரு பேச்சால. அதுக்கப்புறமா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் ரொம்ப முக்கியம், அம்பேத்கரனுடைய பேரன் ஆனந்த் டெல்டும்டே. இவர் தான் வந்துட்டு அந்த ஒரு மேடையில 4வதாக அமர்ந்திருந்த நபர். ஸோ இவர் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா வெறும் அந்த போராட்டத்திற்காக பேசி அரசியலை வந்து உண்மையான தோற்றத்தை பேசி ஒரு பக்கம் கேஸை வாங்கி உள்ளவே போயிட்டு எப்போ ஒரு முறை வெளியே வரக்கூடிய ஒரு நபர் தான். ஸோ ரொம்ப வந்து சமூகத்தின் மீது ஒரு அக்கறையாக இருப்பவர். ஸோ அவரும் அந்த மேடையில் கலந்துக்கிட்டது ரொம்ப பெருமையாக தான் விஜய் அவர்களும் பார்த்தார். ஸோ இந்த மேடையில் என்னை கூப்பிட்டு வச்சு ஒரு புத்தகத்தை வெளியிட்டு அதை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்வது மிகப்பெரிய ஒரு வரமாக தான் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் தன்னோட ஸ்பீச்சை ஆரம்பிச்சாரு. இதே மேடையில் திருமாவளவனும் கலந்து கொள்வதாக இருந்தது. ஆனால் ஏதோ ஒரு சூழ்நிலையில் அதையும் வந்து விஜய் அவர்களே மென்ஷன் பண்ணியிருந்தாரு. என்னன்னு சொல்லிட்டுனா, இந்த இடத்துல தான் அவருடைய மனசாட்சி இருக்கும், அது எனக்கும் புரியுது. அது கூட்டணி கட்சிகளினுடைய அந்த ஒரு மன அழுத்தத்தின் காரணமாக தான் அவரால் கலந்துக்க முடியலன்னு சொல்லிட்டு ஒரு குண்டை தூக்கி போட்டு அது ஒரு பக்கம் ஒரு விமர்சனமாக சென்று கொண்டிருக்கிறது. அதுவும் இல்லாம நிறைய விமர்சனங்கள் விஜய் மேல மீண்டும் தெரிக்க வந்தது. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்பொழுது வெள்ளம் ஏற்பட்டது. அதாவது இந்த ஹெவி ரெயின் சைக்ளோன் ஒன்று வந்ததுல, பெஞ்சல் புயல்னால. அதனால அரசியல் தலைவர்கள், அதாவது அதிமுகவை சார்ந்தவரும் சரி, திமுகவை சார்ந்தவர்களும் சரி, ஆளுங்கட்சியாக இருப்பவர்களும் எதிர்கட்சியாக இருப்பவர்களும் ஒரு துண்டு கட்சியாக இருப்பவர்களும் ஒரு பக்கம் சீமான் அவர்களும் பிஜேபி சார்ந்த நபர்களும், ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய அனைத்து கட்சி தரப்பினரும் களத்துல இறங்கி வேலை செஞ்சு தன்னுடைய நிலைப்பாட்டை வந்து நாங்க மக்கள் கூட இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நிரூபிச்சாங்க. ஆனா விஜய் மட்டும் ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யறாரு. அதாவது ஐடில மட்டும்தான் இந்த மாதிரி வேலைகள்லாம் நடக்கும், இவர் அரசியலே இதை ஒன்று அறிமுகம் பண்றாரு. அதே மாதிரி ஒரு மீம்ஸும் போட்டாங்க, ஒர்க் ஃப்ரம் ஹோம் செய்யக்கூடாது சம்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மீமும் வெளியே வந்துச்சு. ஸோ இதனுடைய இந்த விமர்சனத்துக்கெல்லாம் முற்றுப்புள்ளி வைக்கிற மாதிரி தன்னுடைய பேச்சை வந்து அந்த மேடையில வெளிப்படுத்தினாரு. எல்லாரும் சம்பிரதாயத்துக்காக இறங்கி போஸ்ட் கொடுக்குறாங்க, சம்பிரதாயத்துக்காக இறங்கி மக்களோட இருக்கிற மாதிரி நடிக்கிறாங்க, சம்பிரதாயத்துக்காக எல்லாத்தையுமே பண்றாங்க, ட்விட்டும் பண்றாங்க, ஒரு பக்கம் எல்லாத்தையும் பண்றாங்க. அதே மாதிரி நானும் சம்பிரதாயத்துக்காக நடிக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு என்னையும் தள்ளுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாரு. ஆனா உண்மையான காரணம் வந்து அவர் ஆல்ரெடி தெரிவிச்சிருந்தாரு, அவருடைய தொண்டர்கள் மூலமாக புஷி ஆனந்தும் தெரிவிச்சிருந்தாரு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இவர் அந்த இடத்துல பாதிக்கப்பட்ட இடத்துல வந்தா அங்க இருக்கக்கூடிய போலீஸே பத்தாம, அதாவது மீட்பு குழு பணியினர் பத்தாம தான் போலீஸே இறங்கி மீட்பு குழு பணியில ஈடுபடுற ஒரு நிலைமை வந்துச்சு. சோ அதனால நான் அங்க வந்துட்டா எனக்கு பாதுகாப்பு கொடுப்பதற்காகவே அங்க இருக்கக்கூடிய நபர்கள்லாம் வர வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். அதனால வந்து அங்க மீட்பு பணியும் தடைப்படும். சோ அதனால நான் வரல. அங்க பாதிக்கப்பட்ட நபர்களை என்னுடைய பஸ்லயே நான் கூட்டிட்டு வந்து அவங்களோட உட்காந்து அமர ரொம்ப சிறப்பா விருந்தளிச்சு, ஒரு பக்கம் அவங்க கிட்ட முகம் சுழிவு இல்லாமல் பேசி, அவங்க கிட்ட கை கொடுத்து, ஒரு பக்கம் தேவையான 1 மாதத்துக்கு தேவையான பொருட்களையும் கொடுத்து வீட்டுக்கு அனுப்பினாரு. ஸோ இதை தான் வந்து அவர் விமர்சனமா வைக்கப்பட்டதை தகர்த்தெறிய முயற்சித்து ஒரு பக்கம் இந்த வார்த்தைகளெல்லாம் விட்டாரு. ஸோ இதுவும் சரியான பார்வை தான் அப்படின்னு சொல்லிட்டு விமர்சனங்கள் பலர் வந்து ஒப்புக்கொண்டார்கள். ஆனா இன்னும் வந்து எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி சூழ்நிலையில விஜயகாந்த் எம்ஜிஆர் அவர்கள் வெளிவராதான், நீங்கள்லாம் வராம இருந்திருந்தா
இருந்தா அது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயமா போகுது. அவங்களே வரப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு பலதரப்பட்ட விமர்சனங்கள் மீண்டும் எழுந்தது. ஆனாலும் அதனையும் பொறுத்து கொண்டு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அம்பேத்கர், எல்லாருக்கும் தலைவருமான அம்பேத்கர் அந்த புத்தகத்தினுடைய வெளியீட்டிற்கு விஜய் அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஸ்பீச்சே கொடுத்திருக்காரு. இதுல அரசியலும் கலந்திருக்கிறாரு. பொதுவா எல்லாரும் வந்து புத்தகத்தை வெளியிட்டா அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த புத்தகத்திற்கான தலைவர் யாரு, அவரை பத்தி ஒரு 4 வார்த்தை பேசுவாங்க. அதே பாணியில தான் தொடங்கினாரு. ஆனா இதுல அரசியலும் கலந்திருந்தாரு. அந்த விதத்துல இங்க அம்பேத்கர் தான் மிகப்பெரிய ஒரு ஹீரோவாக பார்க்கப்படுகிறார். சோ அவரை பற்றி பேச வேண்டும்ல. அதனால விஜய் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறார்னா, தொடக்கத்திலேயே நமக்கு நியூயார்க் வந்து மிகப்பெரிய ஒரு கனவு உலகங்க. சோ அதுக்கு நாம எல்லாருமே போக விரும்புறது இங்க இயல்பு. ஆனா அந்த காலத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ஜாதி அடிப்படை தலித்னு சொல்லக்கூடிய ஒரு சூழல் இருக்கும் பட்சத்துல அவர் நியூயார்க் போயிட்டு ஒரு பாரிஸ்டர் பட்டம் வாங்கிக்கிட்டு இங்க வந்து திரும்ப வந்து சோ மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே உண்டு பண்ணியிருக்கிறாரு. ஒரு பக்கம் அரசியல் அமைப்பையும் எழுதியிருக்கிறாரு. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்றதுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சல்யூட் அடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அது மட்டும் இல்லைங்க, ஒரு பக்கம் இந்த இடத்துல அவருக்கு பல சூழல்கள், நெருக்கடிகள் எல்லாமே இருந்தது. பள்ளிக்கூடத்துக்கு போனா தண்ணி குடிக்க கூடாது, எல்லா மாணவனோட உட்காரக்கூடாது, வாத்தியரே கேட்பாங்க நீ எல்லாம் படிச்சு என்ன பண்ண போற, இந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் இருக்கும் பட்சத்தில் அவருக்குள்ள ஒரே ஒரு வைராகியம் அப்படின்ற சொல் மட்டும் இருந்ததுனாலதான் இவ்வளோத்தையும் கடந்து அவர் இவ்வளவு பெரிய சாதனைகளை பண்ணி இந்த சமூகத்துல சமத்துவத்தை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு மாற்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு உத்வேகம் எங்கிருந்து கிடைத்ததுன்னா, இவருக்கு ஏற்பட்ட இடையூறுகள், இவர் படிப்பதற்கு வந்த தடைகள். ஆனா இவர் வைராகியம் என்ற சொல்லை அடிப்படையாக தன் மனதில் வைத்துக்கொண்டு இவ்வளவு பெரிய சாதனைகளை பண்ணி ஒரு பக்கம் இந்திய அரசியலமைப்பையும் எழுதியிருக்காரு. அதனாலதான் அவரும் சொன்னாரு, ஜனநாயகனுடைய உரிமை தினம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பிறந்த தினத்தை கொண்டாடணும், இதை நான் ஒன்றிய அரசுக்கு கோரிக்கையா வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் வச்சாருங்க. இந்த கொஸ்டின் எல்லாருமே திகைத்து வச்சிருச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரு பக்கம் அம்பேத்கர் இப்பொழுது உயிரோட இருந்திருந்தா அவர் என்ன நினைச்சிருப்பாரு? ஏன்னா அவர் தானே இந்த சமூக நீதி, சமத்துவம், மதச்சார்பின்மை இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் உருவாக்கி ஒரு பக்கம் அரசியல் அமைப்பையும் உருவாக்கி இவங்க நல்வழிக்கு கொண்டு போவாங்க அப்படின்னு நினைச்சு அவர் வந்து மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையே உண்டு பண்ணினாரு. ஆனா இப்பொழுது அம்பேத்கர் உயிரோட இருந்திருந்தால் ஒன்றியத்துல ஒரு பக்கம் மணிப்பூர் பிரச்சனை, தமிழகத்துல ஒரு பக்கம் வேங்கை வயல் பிரச்சனை. சோ இந்த இடத்துல எல்லாமே தலித்துக்கு உண்டான பிரச்சனையை தான் பார்க்கப்படுகிறது. சோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது அம்பேத்கர் என்ன நினைச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கொஸ்டினையும் எழுப்பி அந்த இடத்துல ஒரு டாக்க வச்சுட்டாரு, ஒரு விமர்சனத்தையும் எழுப்ப வச்சுட்டாரு. ஒரு பக்கம் மக்கள் வந்து ஆர்ப்பரிப்பு, ஒரு பரவாயில்ல விஜய் அவர்கள் வந்து ஒரு அரசியல் பார்வையில நிறைய பேசுறாரு. ஏன்னா வந்து இவர் அம்பேத்கருக்கான இந்த புத்தகத்தின் வெளியீட்டுல ஒரு கருத்தியல் இல்லாத, ஒரு கொள்கை இல்லாத ஒரு தலைவர் போயிட்டு இவர் என்ன பேச போறாரு, மனப்பாடம் எழுதி வச்சு மனப்பாடம் பண்ணி தானே பேச போறாருன்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனங்களும் வச்சிருந்தாங்க. அதற்கு எதிர்ப்பதமாக இவர் என்ன செஞ்சாருன்னா, தன்னுடைய ஸ்பீச்லேயே தெரிகிறது இவர் நிறைய புத்தகம் படிச்சிருப்பார் போல. அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் கூட விமர்சனத்துல சொல்லியிருக்காங்க, விமர்சனம் சொல்ல முடியாது, ரிவ்யூல சொல்லியிருக்காங்க, உங்களுடைய விஜய் அவர்களுடைய ஸ்பீச் எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டதற்கு அவங்க எல்லாம் சொல்றாங்க, இல்ல முன்ன விட மாற்றம் அடைஞ்சிருக்கு, இவர் புக்கு படிச்சுதான் வந்து பேசுறாரு அப்படின்றது இங்கேயே நிரூபணம் ஆயிருக்கும். இது 2வது மேடை. ஆனா ஒண்ணு, எல்லா அரசியல்வாதிகளுமே கொஞ்சம் திணறாங்க, ஆனா விஜய் அவர்கள் திணற மாட்டுகிறார் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. அதுவும் இல்லாம விஜய் அவர்களுடைய மனதை கலக்க வைத்தது, அவர் படிச்சதுலேயே ரொம்ப பிடிச்சதா ஒன்று சொல்லியிருந்தாரு. அங்க வந்து பாத்தீங்கன்னா பாரிஸ்டர் பட்டம் பெற்று ஒரு பக்கம் மிகப்பெரிய ஒரு படிப்புகளை படித்த அம்பேத்கர் வருகிறார். அங்க இருக்கக்கூடியவர்கள் உயர்ந்த குடிகள். ஸோ அவங்க வந்துட்டு போயிட்டு இப்போ அம்பேத்கரை ஏத்திட்டு வரணும், கார்லயோ ஏதோ மாட்டு வண்டியிலயோ ஏதோ ஒன்றுல ஏத்திட்டு வரணும். ஸோ அந்த சூழல்ல வந்து பாத்தீங்கன்னா அப்படி போகிற பட்சத்துல அந்த நபர் வந்து மாட்டு வண்டி ஓட்ட மாட்டேன், அந்த வண்டியை ஓட்ட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஒதுங்குறாரு. ஸோ இது வந்து மிகப்பெரிய ஒரு வருந்து தக்கக்கூடிய ஒரு விஷயம். அவ்வளோ படிப்பை படிச்சுட்டு ஒரு பக்கம் வண்டி ஓட்டுற நபரே அந்த ஒரு ஜாதியினுடைய அடிப்படையில மட்டுமே அவரை வந்து தாழ்ந்தவனாக நினைத்து அவருக்கு நான் ஓட்ட மாட்டேன், ஆனா படிப்பாளையும் அறிவாளையும் அவர் பெரியவர் தான், தலைச்சிறந்தவர் தான், கல்வி கற்றவன் எல்லாம் ஆசான் தான் அப்படின்ற ஒரு பட்சத்துல இருக்கும் பட்சத்தில் கூட அங்க அவர் ஒதுக்கப்பட்டார். ஸோ இந்த சூழல்லாம் அந்த காலத்துல அனுபவிச்சவர் தான் அம்பேத்கர். ஸோ இதையெல்லாம் சகித்து கொண்டு ஒரு பக்கம் இந்த இந்தியாவிற்காக ஒரு மாற்றம் நிகழ வேண்டும், ஒரு சமூக சமநிலை ஏற்படுத்த வேண்டும், மதச்சார்பின்மை, ஒரு நாட்டை அந்த மாதிரி ஒரு நாடு வந்து கட்டமைக்கணும், இந்த மாதிரி எண்ணங்கள் கொண்ட ஒரு நபர் உயிரோட இருந்திருந்தால் என்ன நினைச்சிருப்பாருன்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் ஒரு பக்கம் மரண ஸ்பீச் கொடுத்து அரசியலும் ஒரு பக்கம் கொளுத்தி போட்டு தமிழகத்துல மிகப்பெரிய ஒரு பரபரப்பையும் இப்போ உருவாக்கி இருக்கிறாரு. அதுவும் இல்லாம இவர் கூட்டணி அமைப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் பேசப்பட்டது. ஒரு பக்கம் கூட்டணியில அந்த ஆட்சியில அதிகார பங்கு அந்த வார்த்தையை விட்டதுனால ஆல்ரெடி தமிழக அரசியல மிகப்பெரிய ஒரு குளறுபடி ஏற்பட்டு ஆதவ அர்ஜுனா வேற ஒரு பக்கம் புலம்பி தள்ளினாரு. ஆட்சியில பங்கு, அதிகாரத்துல பங்கு கேட்டா இங்க வந்து தப்புன்னு சொல்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ அர்ஜுனாவும் ஒரு பக்கம் மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. ஏன்னு பாத்தீங்கன்னா,
1.25 கோடி வந்து இங்க மக்கள் வந்து தலித்துக்கள் இருக்கிறார்கள், நாங்க கேட்கறதுல என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு அவரும் ஒரு பக்கம் பேசினாரு. ஒரு பக்கம் விஜய் அவர்களையும் மாட்ட வச்சுட்டாரு தான் போயிருக்காரு போல. ஸோ இங்க வந்து வேங்கை வயல் பிரச்சனைக்கு நீங்க போயிட்டு இறங்கி பார்க்கணும், நீங்க போயிட்டு பேசணும், அந்த ஊர்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு சூழலையும் ஏற்படுத்திட்டு போயிட்டாரு. இந்த மாதிரி ஆதவ் அர்ஜுனா அவர்கள் வந்து என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, மன்னராட்சி ஒழிக்கப்பட வேண்டும், அதே மாதிரி பிறப்பால வர ஆட்சி கூட தகர்க்கப்பட வேண்டும், பிறப்பால் எல்லாரும் சமம் தான், அந்த மாதிரி இருக்கும் பட்சத்தில் இந்த மாதிரி மன்னராட்சி இந்த ஆட்சியெல்லாம் ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்களுக்கே அட்வைஸ் கொடுத்துட்டு இனிமேல் வந்து வெளிப்படையாக எதிரிகளை பார்த்து பேச வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஆதவ் அர்ஜுனாவும் தன்னோட ஸ்பீச்ல வந்து விஜய்க்கு ஒரு பக்கம் சப்போர்ட் கொடுக்குற மாதிரி கொடுத்துட்டாரு. ஒரு பக்கம் விசிகாவினுடைய துணை பொதுச் செயலாளராக இருக்கிறாரு. அப்போ விசிகா வந்து இதுல கூட்டணியா அமையுமா அப்படின்றது ஒரு கேள்விக்குறிதான். இதை வந்து ஆதவ் அர்ஜுனா பேசி முடிச்சதும் ஒரு பக்கம் திருமாவளவன் அவர்கள் ஒரு அறிக்கை விடுத்திருக்கிறார். நாங்கெல்லாம் கூட்டம் கூடி கலந்து பேசி அதுக்கப்புறமா தான் ஒரு முடிவுக்கு வருவோம், இவரை வந்து தொடர்ந்து இந்த கட்சியில வச்சுக்கலாமா இல்ல தூக்கலாமா அப்படின்ற ஒரு விமர்சனமும் இப்பொழுது கலவை விமர்சனமாக மாறிக்கொண்டே இருக்கிறது. ஏன்னா இப்ப தமிழக அரசியல்ல ஒரு பகிரங்கமான ஒரு கலகமே வெடித்து இருக்கிறது. ஏன்னா கூட்டணி அப்படின்றத ஒண்ணு வச்சுதான் இன்னைக்கு தமிழக ஆளும் கட்சியும் சரி, இதற்கு முன்னால் இருந்த கட்சியும் சரி, எல்லாமே அப்படிதான் இன்னைக்கு வரைக்கும் ஆண்டுட்டு இருக்காங்க. ஸோ அந்த கூட்டணி இல்லைன்னா இங்க எதுவுமே ஆட்சி கிடையாது, அவங்களும் பெரிய கட்சி கிடையாது, இவ்வளவு சதவீதம் வாக்கு தான் பெறுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவரும் புள்ளி விவரத்தோட பிரிச்சு வச்சிருக்கிறாரு. ஸோ இதையெல்லாம் வைத்து பார்க்கும் பொழுது 2026 யார் யாருடன் கூட்டணி அமைப்பார், யார் தான் ஆட்சி பிடிப்பாங்கன்னு சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.